ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு குட் ஃப்ரைடே பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? குட் ஃப்ரைடே தானே சார். குட் ஃப்ரைடேனா எங்களுக்கு தெரியுமே, அது வந்து உங்களுக்கு சந்தோஷமான நாள் தானே, ஏன்னா குட்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்காக கிரீட்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். பட் அது குட் ஃப்ரைடேன்றது துக்க நாள். ஏன் துக்க நாள்னா, இறைமகனாகிய இயேசுவை கல்லால் அடித்து கசையடிகளை கொடுத்து அவர் தலையில முள்கிரீடம் சுமத்தி சித்திரவதை செஞ்சு கல்வாரி மலையில அவரை வந்து ஆணிகளை கையாலும் காலாலும் எலும்புகள் நொறுக்கப்பட்ட நிலையில சிலுவையில அறைந்த நாள். அப்புறம் எப்படி குட் ஃப்ரைடே ஆகும் அப்படித்தானே கேக்குறீங்க? ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்த இயேசு பல துன்பங்களை பெற்று மறைந்தார். அதுதான் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. சரி, அப்படி மறைஞ்சா அது புனித வெள்ளியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது எதுக்காக அப்படி அப்படி அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு சித்திரவதை பண்றாரு? அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வந்து அவரை படைச்ச கடவுள்கிட்ட வந்து தந்தையிடம் வந்து வேண்டாரு. 40 நாட்கள் ஜெபம் இருந்து வேண்டாரு. என்ன வேண்டாரு? எனக்கு நாளைக்கு நடக்க போகிற அனைத்து விஷயங்களுக்கும் எனக்கு சக்தியை கொடுங்க. ஒரு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. ஏன்னா அவ்வளவு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த குட் ஃப்ரைடே. இப்போவும் நீ சப்ஜெக்டுக்கு வரலையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, இது எல்லாமே நம்ம செஞ்ச தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அந்த காலகட்டத்தில் இருந்த பல பாவங்களை போக்குறதுக்காக தன்னை பழியாக்கிக்கிட்டு தன் மேல சுமத்திக்கிட்டு அவர் உயிரை இழந்ததுனால அது குட் ஃப்ரைடே அப்படின்னு அழைக்கப்படுது. புனித வெள்ளி, பெரிய வியாழன், புனித வியாழன் அப்படின்னு அழைக்கப்படுது. புனித வெள்ளி அன்னைக்கு உயிரை இழக்கிற இயேசுநாதர் அவர்கள் 3ஆம் நாள், அதாவது வெள்ளியிலேருந்து 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுறாரு. அதுக்கு பேர் இயேசு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?